காணப்படுகிற இந்த பொருளாதார பிரச்சனை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. காணப்படுகிற இந்த கடன் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். பிரச்சனை நீ சந்திக்கிற வாழ்க்கை போராட்ட பிரச்சனைகள்லாம் அநித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தேவனுடைய சித்தம், உங்களை குறித்த சித்தம் நித்தியமானது. அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரமத்துருகம் அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம் நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரின் நல்ல நாமம் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே அன்பின் தேவனின் நாமம் வல்லபராக்கிரமத்துருகம் அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம் நித்தம் நான் சார்ந்திடும் நல்ல நாமம் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் அன்பின் நாமம் வல்லபராக்கிரமத்துருகம் அன்ப நாமமே நெஞ்சம் காணும் தஞ்சம் நித்தம் நான் சார்ந்திடும் கர்த்தரின் நல்ல நாமம் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் ஓ பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி ஓடும் கர்த்தர் பக்த நாடி ஓடும் கர்த்தர் நாமமே பக்த நாடி பக்த நாடி ஓடும் போதகர் சாம் செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். 2 கொரிந்தியர் 4-ம் அதிகாரம் 17-18.
எப்படி கண்ணை வசனத்திலேயே வச்சிட்டு இருக்கிறதுன்றதை பற்றி சொன்னேன் இல்லையா? கண்ணை எங்கே வச்சிட்டு இருக்கணும்? அதுதான் இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பா. இதே கற்பனையாக இருக்கணும், இதே வாயின் வார்த்தையாக இருக்கணும், இதன்படியே பேசணும், இதன்படியே நடந்து கொள்ளணும், இதே வாழ்க்கையாயிரணும். அதானே சொல்கிறோம், அதுதானே வெற்றி கொண்டாடுதுன்றோம். பாருங்க 17ஆம் வசனம், மனம் எப்படி புதிதாகிறதுன்றத சொல்லிட்டு இருக்கிறேன். எப்படி மனதை புதிதாக்குறது, அது எவ்வளோ முக்கியம். மனம் புதிதாகலன்னா அப்படி பண்ண முடியாது. பாருங்க, வசனம் நம்முடைய மனதை புதிதாக்குகிறது, வெற்றியின் பாதையில் நம்ம நடத்துகிறது. 17ஆம் வசனம், மேலும் காணப்படுகிறவர்கள் அல்ல. 17ஆம் வசனம், மேல காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. நல்லா கவனிங்க, எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. மேலும் எது என்னமா காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. நல்லா கவனிங்க, அர்த்தமே இல்லாத மாதிரி இருக்குது சொல்றத பார்த்தா, ஆனால் அர்த்தம் இருக்குது. நான் காமிக்கிறேன். காணப்படுகிறவர்களை பார்க்கக்கூடாதான், காணப்படாதவைகளை பார்த்து கொண்டே இருக்கணுமா. எப்படி காணப்படுறதை தான் பார்க்க சொல்லணும், காணப்படாததை பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். ஆப்போசிட்டா சொல்லுது வேதவசனம். காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்படி நோக்கி இருந்தா, காண்றதை பார்க்காம காணப்படாதவர்களை நோக்கி இருந்தா நம்முடைய உபத்திரம் எப்படி இருக்குமா? அதி சீக்கிரம் அப்படிப்பட்டவர்களுக்கு, நமக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அதாவது அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவருடைய உபத்திரவங்கள்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் போல தோணுமா. எல்லாம் சொல்லுங்க, அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம். அதாவது ரொம்ப சீக்கிரம் போயிடும், ரொம்ப லேஸ், இது ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆயிடுமா. யாருக்கு? காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்ப காணப்படுகிறவர்கள், காணப்படாதவர்கள், எப்படி காணப்படாதவர்களை நாம் நோக்கி இருக்க முடியும்? காணப்படுறதை தானே நம்ம பார்க்க முடியும். எப்படி காணப்படாதவர்களை நாம் நோக்கி இருக்க முடியும்? பாருங்க, உதாரணம் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யம்ன்றோம் சொன்னார் இயேசு, பிரத்யட்சமாய் வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காணக்கூடிய ரீதியில் இது இருக்காது. பிலாத்துக்கிட்ட சொல்றாரு இல்லையா, நீ தான் ராஜாவான்னு கேட்குறான். சொல்றாரு, இல்லை என் ராஜ்யம் இந்த உலகத்தின்படி அல்ல. ஒரு சிங்காசனமோ ஒரு அரண்மனையோ எனக்கு ராஜாவுடைய கிரீடமோ அதெல்லாம் போட்டு நாங்கள் உட்கார வச்சு எனக்கு குதிரை வீரர்களோ இராணுவமோ ரதமோ இப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி உலக பிரகாரமான ஒரு ராஜ்யம் கிடையாது. அதுதான் அர்த்தம், பிரத்யட்சமாய் வராதுன்றதுக்கு அதுதான் அர்த்தம். கண்ணில் பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் ராஜாவா தெரியல, அதுதான் உண்மை. வராது, பிரத்யட்சமாய் வராதுங்கிறாரு. அப்ப பிரத்யட்சமாய் இல்லைன்னா எப்படி இருக்குது? அது ஆவிக்குரிய விதத்தில் இருக்குது. இந்த வேத வசனத்தை வாசிங்கன்னா இவ்வளோ நாள் நான் போதிக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி தான் போதிக்கிறேன். இந்த ராஜ்யம் எப்படி இருக்குதா? இருதயத்தில் விதைக்கப்படுகிற வசனத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. வசனம் விதைக்கப்பட்டு அங்கே தண்ணீர் பாய்ச்சப்பட்டு அது உள்ள வேரூன்றி வளர்ந்து கனி கொடுக்குது இல்லையா? இப்படி தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குதுன்றாரு. அப்போ இது காணக்கூடாத ரீதியில் இருக்கிற காரியமாக இருந்தாலும் வேத வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தை பார்க்கிறோம். இன்னைக்கு எப்படி நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொண்டிருக்கிறோம்? இந்த காணப்படியாத ராஜ்யத்தை, பார்க்க முடியாத ராஜ்யத்தை. உலகத்தில் யார்ட்டாவது தேவனுடைய ராஜ்யம் ஒன்று இருக்கு, அதில் தான் நான் இருக்கிறேன்னா பார்த்து நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அது எந்த ராஜ்யம்? நம்ம ஒரு நாட்டில் வசிக்கிறோம், ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம், இன்னார் ஆள்றாங்க, அவ்வளோதான் அப்படின்பாங்க. நீ என்ன பெரிய ராஜ்யத்தில் இருக்கிறேன் விளங்காது அவங்களுக்கு. நம்ம ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறோம்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நாம இருக்கிறோம், ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எப்படி அதை பற்றி நமக்கு விளங்குதா? விளங்குது. எப்படி விளங்குது? வசனத்திலிருந்து நமக்கு விளங்குகிறது. இதை படிக்கும்போது இந்த காணப்படாத அந்த ராஜ்யத்தை நாம் கண்டு கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம். அந்த காணப்படாத ராஜ்யத்தை இந்த வசனத்தின் மூலமா அறிந்து அதன் மூலமா அனுபவிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப நான் சொல்றேன், காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்குன்னா இந்த வசனத்தை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாதவர்களை பார்க்கறதுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கறதுக்கு தான் இந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய வாழ்வை நான் இங்கே காண முடிகிறது. என்னுடைய சுகத்தை ஒருவேளை இன்னைக்கு கண்ணில் காண முடியாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே என்னால் காண முடிகிறது. நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன்றதை இங்கே காண முடியுது. இன்னைக்கு எனக்கு எல்லா நிறைவும் பொருளாதாரத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய தேவையெல்லாம் அவர் தம்முடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறார்ன்றது இங்கே எனக்கு காணப்படுகிறது. என்னுடைய வெற்றி இன்னைக்கு கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே நான்
காண முடியும். என் வெற்றியை தினந்தோறும் நான் பார்க்க முடியும். காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்ணை எங்க வை? இருக்கிற தோல்வியிலே வச்சிட்டு இருக்காத, இருக்கிற வியாதியிலே வச்சிட்டு இருக்காத, இருக்கிற பொருளாதார குறைவிலே வச்சிட்டு இருக்காத. காணப்படுகிறவர்கள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. காணப்படாத இந்த காரியங்களை கண்ணை வைன்னு இருக்கிறார். காணப்படல, ஆனா இங்க சொல்லுது அது இன்னும் வரல, இன்னும் என் கண்ணு இந்த கண்ணு காணல, ஆனா அது இட்ஸ் ரியாலிட்டி, இட் இஸ் மைன், அது என்னுடையது. தேவன் எனக்காக இயேசு கிறிஸ்துவை கொண்டு சம்பாதித்து கொடுத்து வைத்திருக்கிறார். இவெல்லாம் என்னுடையது வேதம் சொல்லுது. அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், அதை நோக்கி கொண்டிருக்கிறேன். நமக்கு பாருங்க, இந்த உபத்திரவம்லாம் என்ன ஆகுது? அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரவம் ஆகுது. நிறைய பேருக்கு உபத்திரவங்கள்லாம் பெரிய கஷ்டமா இருக்குது, பாரமா இருக்குது, பிரச்சனையா இருக்குது, தாங்க முடியாத ஒரு பிரச்சனையா இருக்குது. இன்னும் கேட்டா அந்த உபத்திரவம் ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய உபத்திரவம் இல்லை. அது இவங்க அது மேலேயே கவனம் செலுத்துறதுனால அது இருக்கிறத விட பெரிய வெயிட் மாதிரி தெரியுது. இவங்க அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பொட்டியை கையில் வச்சுக்கிட்டே இருக்க பாருங்க. நான் சொல்லுவோம், கொஞ்சம் கீழே வைங்களேன், கை வலிக்கலையா கொஞ்சம். சிலர் பாரத்தை இறக்குறதே இல்லை, பத்திரமா சர்ச்சு கொண்டாடுறது. அப்படியே அப்படியே வச்சுக்கிட்டே அல்லையா ஆமென்னு கையை வைத்தி இந்த பாரத்தோடையே கத்திர ஸ்தோத்தரிக்கிறது. பிரசங்க கேட்கும்போதும் பாரத்தோடையே கேட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது பத்திரமா கீழே வைக்கிறதே இல்லை. அப்புறம் சோர்ந்து போகிறது, அப்படியே களைச்சி போகிறது. ஏன்னு கேட்டால் இந்த பாரம் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக தெரியுது. ஏன்னா இதை தூக்கி சுமந்துக்கிட்டே இருக்கிறதுனால, தலையில் வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால இது இருக்கிறத விட ரொம்ப பெருசாக அதிகமாக தெரியுது. லேசாக நீங்கும் போல தெரியாது, இது அப்படியே ஒட்டிக்குது கூடயே. இது இல்லைன்னா எதையோ மறந்துட்டு வந்த மாதிரி இருக்குது, இதை தூக்கிட்டே இருக்கணும் போல தெரியுது இல்லையா? இது இல்லாமல் அவங்களால வாழ முடியல. யோசித்து பாருங்க, நீங்கள் இருக்கிறத விட பெரிய ப்ராப்ளம் ஆக்கிட்டாங்க இவங்க தான் அதை பெரிய ப்ராப்ளமா ஆக்குனது. அப்புறம் சொல்றாங்க, ரொம்ப பாரம், தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத கவலை, தாங்க முடியாத கஷ்டம், தாங்க முடியாததுன்றாங்க. இந்த தாங்க முடியாதுன்னு பேசிட்டே இருந்தீங்க, இன்னும் தாங்க முடியாதுதான் ஆயிடும். அதைத்தான் பண்ணாதீங்கன்னு சொல்லி இருக்குது. தாங்க முடியாதுன்னு பேசுறோம் பாருங்க, அதைத்தான் பண்ணாதேன்னு இருக்குது. தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத கஷ்டம், ரொம்ப துன்பம்னு வாயை திறந்து நம்ம பேசும்போது என்ன பண்றோம்? அதை இன்னும் வெயிட்டானதா மாத்திரம், அதை நம்ம எடுத்துக்கொள்றோம், சொந்தமாக்கி கொள்கிறோம். அது அப்படியே நம்மளை அழுத்த ஆரம்பிக்கிறது. காணப்படுகிறவள் அல்ல, காணப்படாதவளை நோக்கி இருக்கிற நமக்கு எப்படி அந்த பெரிய பாரம் கூட லேசானதாக அதி சீக்கிரத்தில் நீங்குகிற உத்தரவமா மாறுது. கண்ணை அதிலிருந்து எடுத்துட்டு இதுல வைக்கும்போது அது லேசானதா மாறிடுது. கண்ணை அதிலிருந்து எடுத்துட்டு இதுல வைக்கும்போது அதி சீக்கிரத்தில் நீங்கிறதா மாறிடுது. அது இப்படிதான் கடக்க வேண்டியதா இருக்குது. இந்த காரியங்கள் எல்லாம் கடந்துதான் வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க வேண்டியதா இருக்குது. கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறத சுதந்திரிக்க வேண்டியதா இருக்குது. யோசுவா 1:8 பாருங்க, எப்ப கொடுக்கிறார் கர்த்தர் அவங்களுக்கு? எப்ப அந்த வார்த்தையில சொல்றாரு? கானான் தேசத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாரு. பாலந்தேன்னு ஓடுற தேசம் எல்லாம் இருக்குது. அங்க வீடு இருக்குது, கிணறு இருக்குது, தோட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவங்களுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. இவங்க போய் நுழையறதுக்கு மனசு இல்லாத ஆளுங்கள்ட்ட சொல்றாரு. இதை போன தலைமுறை போயிடுச்சு, தோல்வி அடைஞ்சிருச்சு, அதில் எட்டி பிடிக்க முடியல, அவர் கொடுத்தாலும் இவங்க எடுத்துக்க முடியல. இந்த தலைமுறையாவது எடுத்துக்க வேணும்ன்றது சொல்றாரு. அவங்களுக்கு உதவ முடியாதான் சொல்றாரு, அவங்களுக்கு உதவி செய்யும்படியாதான் சொல்றாரு. எப்படி எடுத்துக்கணும் சொல்றாரு. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு கற்றுக் கொடுக்குறாருப்பா. கண்ணை நீ உங்க ஆளுங்க உங்க தாத்தா மாதிரி அங்கே கண்ணை எங்க வைக்காத, ராட்சத்தை மேலேயே வைக்காத, அந்த செவ்வறு எவ்வளோ பேருக்குன்ற பெருசுன்றது மேலேயே வைக்காத, நாம எவ்வளோ சிறியவர்ன்ற மேலேயே வைக்காத. நாங்கள் ஒரு ஆடு மேய்க்கிற ஜாதி, எங்களுக்கு சண்டை போட தெரியாது, அவங்களாம் பெரிய பெரிய போர் வீரர்கள், அதில் வைக்காத கண்ணன்றாரு. அப்படிதான் உங்க தாத்தா உங்க அப்பாலாம் போல, நீ அது போய் சரி கண்ணை வைக்க. இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. நான் சொன்ன இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன்னு சொன்னேன், ஆனா அவங்க வாய் வேற பேசுச்சு, அதுக்கேற்ற மாதிரி பேசல, நாங்க போக முடியாதுன்னு பேசினாங்க. இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது, இதில் சொல்லப்பட்டிருக்கலாம் செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் இதுல தியானமாயிருப்பாயாக. அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவாய், உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து. அவங்கெல்லாம் போய் சேரல, ஏன்னா அந்த காரியத்தை பண்ணல. இப்போ நான் அவனுக்கு சொல்கிறேன் இதை பண்ணுன்ற. அதனால தான் எரிகோ பட்டணத்தை சுற்றி வரும்போது 7 தடவை சுற்றி வந்தாங்க இல்லையா, வாயை மூடிக்க சொன்னார். வாயை ட்ரைனிங் கொடுத்தாச்சு,
கொடுத்துட்டு கரெக்டாக சுற்றி வரும்போது ஏதாவது வாயை திறந்து விட்டுறக்கூடாது. அதனால என்ன பண்ணுறாரு, வாயை எவனும் பேசக்கூடாதுன்ட்டார் யோசுவா. வாசித்து பாருங்கள், யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். யாரும் பேசக்கூடாது, ஒருத்தனும் வாயை தரக்கூடாது. நான் சொன்ன பிறகு தான் எல்லாம் ஆர்ப்பரிக்கணும், செவரு உணர்னார். யாரும் வாயை தரக்கூடாதுன்னார். எவ்வளோ பெரிய இது பாருங்கள். ஏன் கண்களை எங்கே வைக்கணும், எதுக்காக வாயை தரக்கூடாதுன்னாரு? வாயை திறக்கிறதுல என்ன ஆகிடப்போகுது? திறந்தா கண்டதையும் பேசுவாங்க. செவரை பாரியா எவ்வளோ பெருசு பாரு. இது யோசுவா பாஸ்டர் சரியே கிடையாது, என்ன சொல்கிறாரு, இது உழுவுன்றாரா, இது எப்படி உழுவும், இப்படிலாம் பேசுவான் பாருங்கள். அப்புறம் அது உழவும் செய்யாது, இவங்க வனாந்தரத்திலே அடுத்த தலைமுறையும் தங்க வேண்டிதான். அதனால வாயை திறக்காதன்ட்டார். வாயை மூடிடுன்ட்டார். வாயை மூடிட்டு என்ன பண்ணு, ஏன்னா வாயை திறந்து நீ பேசினா தானே இது கண்ணுக்கு முன்னால் நிற்குது. இதை எடுத்துக்கிற, இந்த எண்ணம் தான் கற்பனை ஆகுது, இது பலத்த அரண் ஆகிடுது, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. வாயை திறக்காதன்னார். வாயை திறக்காமல் சுற்றி வா, புத்திமான நடந்துக்குவேன், வெற்றியை காண்பாய் என்கிறார் இல்லையா? சரி, யாக்கோபு போகும் திருப்பியும் அந்த சூழ்நிலை தான் சொல்றாரு. சுதந்திரிக்கிறது எப்படி, கத்தர் கொடுத்தது சுதந்திரிக்கிறது எப்படின்றத காட்டுறதுக்கு தான் சொல்றார். நாமும் கத்தர் நமக்கு பண்ணின இந்த வாக்குத்தத்தம் பண்ண காரியங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் பிரின்சிபல்ஸ் சுதந்திரிக்கிறதுக்கு. இது இல்லாமல் சுதந்திரிக்க முடியவே முடியாது. கத்தர் ஒரு கனவு கொடுக்கிறாரு, நமக்கு தரிசனத்தை கொடுக்கிறாரு, நம்பிக்கையை கொடுக்கிறாரு, விசுவாசம் இருக்குது நமக்கு. ஆனால் இப்படிப்பட்ட நடுவில் வர்ற துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சேலஞ்சஸ், சவால்கள் மாதிரி நடுவில் வருது பாருங்க. இதுல என்ன பண்ணணும், உறுதியாய் நாம் நிற்க வேண்டும். நம்பிக்கை இழந்துடக்கூடாது பாருங்க. ஸ்ட்ராங்கா நிற்க வேண்டியதா இருக்குது. நின்று கர்த்தர் எனக்கு ஜெயத்தை தருவார், நான் ஜெயத்தை அடைந்தே தீர்வேன், விடுறதில்லை அப்படி நின்று. அது எப்படி நிற்கிறது, வசனத்தின் மேலேயே கண்ணை வச்சு, காணப்படுகிறவர்கள காணப்படாதவர்களை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்குகிற லேசான உபத்திரமாக அது மாறுது. அடுத்த வசனமே 2 Corinthians 4:17 வாஸ்தவம் 18 என்ன சொல்லி, ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். காணப்படுகிறவர்களுடைய நேச்சர் என்னன்னு சொல்ற பாருங்க. நீங்க பார்க்குற பிரச்சனை அது எப்படிப்பட்டது, அநித்தியமானது. அநித்தியமானதுன்னா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். அதனால அதை பெருசா நினைக்காதீங்கன்றார். காணப்படுகிற இந்த பொருளாதார பிரச்சனை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. காணப்படுகிற இந்த கடன் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. கொஞ்ச நாள் இருக்கலாம், நாளைக்கு போயிடலாம். பிரச்சனை, நீ சந்திக்கிற வாழ்க்கை போராட்ட பிரச்சனைகள்லாம் அநித்தியமானவைகள். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். தேவனுடைய சித்தம், உங்களை குறித்த சித்தம் நித்தியமானது. கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய தீர்மானம் நித்தியமானது. ஹலோ, இருக்கீங்களா? அது நித்தியமானது, இது அநித்தியமானது. இப்போ ஜுரம் வருது, அதை எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணும். இது என்னமோ பர்மனெண்ட்டாக இருக்க வந்து நினச்ச மாதிரி அதை நினைக்கக்கூடாது. ஜுரம்ன்றது வருது, நாளைக்கு போயிடுது இல்லைங்களா? தலைவலிங்கிறது வருது, நாளைக்கு அநித்தியமானவைகள். அதனால் எதை பிடிக்கணும், நம்ம இதை பிடிச்சிக்க கூடாது. இதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்புறம் இதை நம்ம தான் பிடிச்சிக்கிட்டோம். தரித்திரம் இவங்களை பிடிக்கிறது இல்லை, இவங்க தான் தரித்திரத்தை பிடிச்சாங்க. அது மாதிரி தான் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சிக்கிறோம். இதை பிடிக்காம நம்ம என்ன பண்ணோம், இந்த வசனத்தை பிடிக்க வேணும். ஏன்னா இது நித்தியமானவை, அது அநித்தியமானவைகள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் போராட்டங்களை சந்திச்சிருக்கிறீங்க, பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கீங்க. நான் சொல்கிறேன், என் நேரமும் அது போயிடும். எப்பவுமே இப்படி இருக்குமே நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்பவுமே சிலர் கடனில் இருக்கிறாங்க, சிலர் பிரச்சனையில் இருக்கிறாங்க, சில தவறுகள் நடந்துருச்சு, வாழ்க்கையில் தப்பான திசையில் போயிட்டாங்க, மாட்டிக்கிட்டாங்க, இருக்கிறாங்க. இதில் வர்றதுக்காக சில காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க, விசுவாசிக்கிறாங்க, நம்புகிறார்கள். நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய விடுதலை வச்சிருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க. வந்ததுனால, கேட்டதுனால இப்போ புது ஒரு கனவு வந்திருக்குது வாழ்க்கையில், வேறு விதமாக வாழலான்ற கனவு. ஆனால் நான் சொல்கிறேன், நடுவில் எதையாவது ஒன்று பிசாசு கொண்டாடுவான். ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை, எதையாவது என்னத்தையா அந்த கனவை கலைக்கும்படியாக, இதெல்லாம் வராது தேராதுன்ற காண்பிக்கும்படியாக கொண்டு வருவான். நான் சொல்கிறேன், அதுக்கு நடுவில் அந்த மாதிரி சோதனையில் சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சகிச்சாதான் கடைசியில் போய் ஜீவ கிரீடத்தை பெற முடியும். இதெல்லாம் சகிச்சாதான் கடைசியில் ஒன்றிலும் குறைவுபடாதவர்களாக பூரணராய் நாம் விளங்க முடியும் இல்லையா? சரி, இப்போ யாக்கோபு போவோம் திரும்பியும். ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு 12 முடியுது இல்லையா? அடுத்தது பாருங்க, சோதிக்கப்படுகிற எவனும், இது ரொம்ப முக்கியம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று
சொல்லாதிருப்பானாக. ஏன் இதுக்கு வந்தேன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நம்மளை என்ன சொல்கிறாங்க, விசுவாச போதனையெல்லாம் போதிக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கஷ்டங்கள் பேர்லெல்லாம் நம்பிக்கை கிடையாது, வாழ்க்கைனா எந்த கஷ்டமும் கிடையாது, எந்த துன்பமும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, ஸ்மூத் செயிலிங் தான் வாழ்க்கை, எந்த பிரச்சனையுமே கிடையாது, நம்ம எந்த பிரச்சனையும் பார்க்கவே மாட்டோமாக்கும் அப்படிங்கிற மாதிரி போதிக்கிறதா சொல்கிறாங்க. கிடையாது. வாழ்க்கையில் பலவித சவால்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள்லாம் வருதுங்கிறத நம்ம அங்கீகரிக்கிறோம். வருதுன்னு தெரியுது நமக்கு. வரலன்னு சொன்னோம்னா பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் இல்லையா? எல்லாம் பார்த்து, நானும் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருக்கீங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? ஆனால் எங்கிருந்து வருதுன்றத இங்கே தெளிவாக சொல்கிறார் பாருங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. உடனே ஜனங்களுக்கு ஞாபகம் வருது, வெயிட் மினிட்டியா, ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்னு இருக்குது. எதையோ கொண்டு வந்து எதையோட போட்டு கலந்து குழப்பிடுவாங்க பாருங்க. நிறைய நேரத்தில் பிரசையாரில் இந்த குழப்படி ஏற்படுத்துறது. இவங்களும் அதை சரியாக இது பண்ணிக்காமல், சரியாக ஒரு அலசி ஆராயாமல் சில உதவிகளை நாடுனாலே போதும் கொஞ்சம் விலைக்கு காமிச்சிடுறாங்க. சில இதெல்லாம் சரியாக அதை வியாக்கியானம் பண்ணாமல் தெரிஞ்சுக்காமல், ஆமாம் ஆமாம் கரெக்டு, சோதனை வருது, எதை என்ன பண்ணுறது, 2ஆம் வசனத்தை வாசி, சோதனையில் அகப்படும் போது, ஆமாம் யார் ஆபிரகாம கர்த்தர் சோதிச்சார், அப்போ கத்துட்டு இருந்தால் சோதனை வருதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? வியாதியை சகிச்சுக்க, தரித்திரம் வந்தால் தரித்திரத்தையே சகிச்சுக்க, செத்த பிறகு உனக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும், உனக்கு பரலோகத்தில் மாளிகைகள் உண்டு, இப்படி சொல்லிடுறாங்க பாருங்க. அப்படி சொல்லப்படவே இல்லை. அதுக்காக தான் நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் அதை வியாக்கியானம் பண்ணேன் உங்களுக்காக. இங்கே என்ன சொல்லி, சோதிக்கப்படுகிறவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஏன்? தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. நான் சொல்றேன், ஆபிரகாம் சோதித்தார் இருக்குது, அது என்ன? இந்த சோதனை என்ன? இங்க என்ன சொல்லிருக்கு? தேவன் சோதிக்கலன்னு சொல்லிருக்குது, அங்க சோதிச்சாருன்னு இருக்குது. ஆபிரகாம சோதிச்சாருன்னு இருக்குது. இங்க சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல இருக்குது. அங்க ஆபிரகாம கர்த்தர் சோதிச்ச. என்னையா ஒன்று எக்கு தப்பா இருக்குது, இங்க சோதிக்கிறாருன்னு இருக்குது, அங்க சோதிக்கலன்னு இருக்குது அப்படின்னு இருக்காங்க. என்ன சொல்லிருக்குன்னு கவனிக்கணும். பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, சோதிக்கிறவரும் அல்ல. எதனால? பொல்லாங்கினால். பொல்லாத காரியங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கடிகள், மனக்கவலைகள், பாரங்கள், பயங்கள், வியாதிகள், இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் பொல்லாதது பாருங்க. இதெல்லாம் நல்லது நான் சொல்றது, நம்ம இதெல்லாம் பொல்லாதது. இதை கொண்டு மனதை புதிதாக்குங்கள், புதிதான எண்ணங்களால் நிரப்புங்கள், வெற்றியும் வாழ்வையும் அடையுங்கள் என்று சொல்லப்பட்டது. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பேல ஞானம் மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானீரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானீரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. பாவமானீரே சாபமானீரே சாபம் போக்கிட, காயமானீரே ஏழையானீரே. நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பாசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. நீர் என்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பாசும் புல்வெளியில் என்னை மேய்த்து நித்தம் காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தி. ஜீவ
ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தி, தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தி. ஜீவனால் எல்லாம் நன்மை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டினில் நீடித்து வாழ்வேனே. என் நாவு உந்தன் நீதியாயும் நாளெல்லாம் உந்தன் துதியாயும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன். என் நாவு உந்தன் நீதியாயும் நாளெல்லாம் உந்தன் துதியாயும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ எந்த எல்ஷதாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே நீ எந்த எல்ஷதாய், போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். என் நாவு உந்தன் நீதியாயும் நாளெல்லாம் உந்தன் துதியாயும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவன். என் நாவு உந்தன் நீதியாயும் நாளெல்லாம் உந்தன் துதியாயும் ஓயாமல் போற்றி பாடும், குறைவை எல்லாம் நீக்கி போடும் கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. யெகோவாயிரே